இந்த விஜயோட கவிதைகள் ஒன்று ரெண்டு மட்டும் சுருக்கி இங்கே சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் வந்து என்னுடைய கவிதைகளுக்கு பக்கத்தில் பின் குறிப்புன்னு கீழே எழுதியிருப்பேன். அந்த மாதிரி விஜயோட கவிதையை படிக்கும்போது எனக்கு ஒரு பின் குறிப்பு கூடவே வந்தது. அந்த 18 வயசுலேன்னு ஒரு புத்தகத்தில் பெரிய தலையணைக்கு போட்ட சின்ன தலகாணி உரை போல் உன் உடை, பெரிய தலகாணிக்கு போட்ட சின்ன தலகாணி உரை போல் உன் உடை அப்படின்னு எழுதியிருக்காரு. அந்த சின்ன தலகாணி உரை போட்டதுக்கே இப்படி கவிதை எழுதியிருக்காரு. அந்த தலகாணி உரை சலவைக்கு போட்டிருந்தாருன்னா எப்படி எழுதியிருப்பாரு? மளிகை கடையில் அரை கிலோ சிரித்தபடி 1/4 கிலோ சர்க்கரை வாங்குகிறாய், மளிகை கடையில் அரை கிலோ சிரித்தபடி 1/4 கிலோ சர்க்கரை வாங்குகிறாய், கடைக்காரன் 1 கிலோ உருகுகிறான். இது நல்ல வெயிட்டான கவிதை. ஒரு அழகான பத்தி விஜய் சரியா இட போட்டிருக்காருன்னு சொல்லலாம். இன்னொரு கவிதை, தண்ணீர் குடத்தை தூக்கி சின்ன இடுப்பில் சிக்கன வைத்து கொண்டாய், தண்ணீர் குடத்தை தூக்கி சின்ன இடுப்பில் சிக்கன வைத்து கொண்டாய், இறக்கி வைப்பதற்குள் குடத்தின் நீர் வெந்நீராகிவிடும், இறக்கி வைப்பதற்குள் குடத்தின் நீர் வெந்நீராகிவிடும். இந்த வாட்டர் ஹீட்டர், கீசர் இதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சூடாகணும்னா அந்த இடுப்பில் தூக்கி வச்சா போதும். ஏன் விஜய், அது இடுப்பா இல்லை அடுப்பா? செல்ல பெயர் வைத்து உன் தோழிகள் உன்னை கூப்பிடுகையில், செல்ல பெயர் வைத்து உன் தோழிகள் உன்னை கூப்பிடுகையில் அப்பிய உன் வெக்கத்தை அப்படியே எடுத்து அடையாய் சுட்டு சாப்பிட ஆசை. அடடா, வெக்கத்தையே அடையா சுட்டு சாப்பிட்றேன்னா மொத்தத்தையும் அவர் எப்படி சுட்டு சாப்பிட்ருப்பாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உன் வீட்டிற்கு புதிதாய் வந்த தொலைபேசி எண்ணை பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு ஏன் சத்தம் போட்டு சொன்னாய்? எனக்கு ஏற்கனவே தெரியும். அந்த பொண்ணோட நம்பர் விஜய்க்கு வேணா ஏற்கனவே தெரியலாம். எதிர் வீட்டில் இருக்கிற எனக்கு கேட்கணுங்கிறதுக்காக கூட அந்த பொண்ணு சொல்லியிருக்கலாம் இல்லையா? கடிதத்தில் எச்சில் தொட்டு நீ ஒட்டிய தபால் தலை கடிதத்தில் ஒட்டாது. தேன் எப்படி பசையாகும்? இந்த தேன் கவிதை என் நெஞ்சில் பசக்குன்னு பசை போடாமலே ஒட்டிக்குச்சு. உன் மனப்பாட பகுதி திருக்குறளாக இருக்கலாம், என் மனப்பாட பகுதி நீதான். இந்த கவிதையை திருவள்ளுவரே தன் தாடியை தடவிக்கிட்டு வாசகிக்கிட்ட சொல்ற மாதிரி இருந்தது எனக்கு. பூனை குட்டிக்கு பால் ஊட்டுகிறாய், பூச்செடிக்கு நீர் ஊற்றுகிறாய், எனக்கு தினசரி ஒரு புன்னகை ஊற்றக்கூடாதா? பூனை குட்டிக்கு பால் ஊற்றுகிறாய், பூச்செடிக்கு நீர் ஊற்றுகிறாய், எனக்கு தினசரி ஒரு புன்னகை ஊற்றக்கூடாதா? இப்படிலாம் கவிதை எழுதி ஒரு பொண்ணோட மனசை கெடுத்து கவுத்து காலியாக்கி கல்யாணம் பண்ணிக்கிட்டு, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்டாட்டியை பற்றி எப்படி சொல்லுவாங்க தெரியுமா? சமீபத்தில் ஆர் சுந்தரராஜன் ஒரு டைரக்டர் அவர் சொன்னார், ஒரு மணிக்கு ரொம்ப உழைச்சி களைச்சி போய் வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி கதவை திறக்கிறா சார். அந்நேரத்துக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் ஒரு மனுஷனுக்கு. அதை விட வேதனை அந்நேரத்தில் சிரிக்கிறா சார். அவ மனசுக்கு எவ்வளோ சங்கடமாக இருக்கும். இப்படிலாம் கவிதை எழுதி அந்த பொண்ணை கவுத்துட்டு கடைசியில் பொண்டாட்டியை பற்றி இப்படி கமெண்ட் அடிப்பாங்க. அதனால் அழகான பெண்களை இந்த கவிங்களை ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு பட்டாம்பூச்சி, இன்னொரு கவிதை, ஒரு பட்டாம்பூச்சி பட்டுத்திரி நெய்வதை உன் வீட்டில் தான் பார்க்க முடியும். ஒரு பட்டாம்பூச்சி பட்டுத்திரி நெய்வதை உன் வீட்டில் தான் பார்க்க முடியும். கவிஞர் கண்ணாலேயே தறி அடித்து அந்த பட்டாம்பூச்சியை 10ஆம் மாதம் ஆக்கிடுவார் போல இருக்கு. இப்படி இன்ட்ரெஸ்டிங்கான கவிதைகள் இதில் நிறைய இருக்கு. இப்போ நான் வாய்க்கிழியே பேசின விஷயங்களில் அபத்தமாக அற்பமாக அறிவில்லாத விஷயங்கள் எது இருந்தாலும் அது அந்த பெருமை என்ன சேரும். ஒருவேளை நான் பேசின வாக்கியங்களில் 1-2 வார்த்தைகள் அல்லது 1-2 எழுத்து புத்திசாலித்தனமாக இருந்ததுன்னா அந்த புத்திசாலித்தனம் எனக்கு கிடைக்க காரணமாக இருந்த என் குருநாதர் திரு பாக்யராஜ் அவர்கள் பா விஜய் அவர்களை பாராட்டி பேசும்போது நான் பேசுகிறதெல்லாம் வேஸ்ட்டு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.